Hello students, we are going to discuss about chapter 11 Functions part 1. In this video, we are going to discuss about what is function, need for a function, types of function and C++ header file and built-in function. What is function? A large program can be split into small subprograms are called as a functions here, where each subprogram can perform some specific functionality. We know about a program. What do you mean by program? Set of instruction is called as a program. Each instruction performs some specific task here. Why do we write a program? To solve some problems, we are writing a program here. Okay. So sometimes to solve a problem, we have to write large number of instructions here. So in that case, our the program size becomes a large. So it becomes a big programs here. So we'll find very difficult to handle the big programs. So what we can do with, we can split that big program into small subprograms. That is called as a functions here. So ஒரே டைம்ல நம்ம பெரிய program handle பண்றது நமக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். because நமக்கு errors வந்தாலும் நமக்கு அதை கரெக்ட் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். அதை ரீகரெக்ட் பண்றதும் நமக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பெரிய ப்ரோக்ராமை நம்ம சின்ன சின்ன ப்ரோக்ராமாக டிவைட் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ப்ரோக்ராம்னாலே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஸோ அந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொன்னாலும் தட் இஸ் அ ப்ரோக்ராம் ஒன்லி. இட் ஆல்சோ பெர்ஃபார்ம் சம் பர்டிகுலர் டாஸ்க். அந்த ஸ்மால் ப்ரோக்ராமை நம்ம என்ன நேம் பண்ணுறோம்னா ஃபங்க்ஷன் நேம் பண்ணுறோம். நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன்னாலே என்னது, ஒரு ஈவெண்ட் தான். ஓகேங்களா, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது தான் ஈவெண்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்மால் ப்ரோக்ராம்னாலும் தட் வில் பெர்ஃபார்ம் சம் ஆக்டிவிட்டி, ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு இட் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் தட். அதனால தான் இந்த ஸ்மால் சப் ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம என்ன நேம் வைக்கிறாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்ன்ற நேமை வைக்கிறாங்க. ஸோ எதனால் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா, இட் இஸ் யூஸ் டு ரெடியூஸ் தி சைஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம் இயர். ஸோ நம்மளோட ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப பிக் ஆகிட்டே போகும்போது, சைஸ் ரொம்ப நமக்கு லார்ஜ் ஆகிட்டே போகும்போது நமக்கு இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதோட ப்ரோக்ராம் சைஸை நம்ம குறைக்கணும், பட் அதே ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணணும். அந்த சுச்சுவேஷனில் அந்த ப்ரோக்ராமோட சைஸை குறைச்சி நம்ம ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அதே டைமில் நம்ம அந்த ப்ரோக்ராம் ஹேண்டில் பண்ணுறதும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தென் இட் மேக்ஸ் இட் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட், test and check for the errors here. So நமக்கு program size smaller இருக்கும் போது it is very easy to understand. We can able to check that நமக்கு எப்படி ரன் ஆகுது, அவுட்புட் எப்படிலாம் வருதுன்றதை ஈஸியாக செக் பண்ண முடியும். ஈவன் எரர்ஸையும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு we can able to rectify it also. This is the advantages when you are using a small program. பட் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளால் ஸ்மால் ப்ரோக்ராம்ஸை மட்டும் ஃபாலோ பண்ண முடியாது. Some cases we have to create a large program. அந்த large program ஹேண்டில் பண்ண முடியாததுனால தான் அந்த ப்ரோக்ராமே நம்ம டிவைட் பண்ணிட்டு ஸ்மால் ப்ரோக்ராம்ஸை எடுக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் இப்போ ஹோட்டல், ஒரு ஸ்மால் ஹோட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய பர்சன்ஸ் ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ அங்கே ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கிறாங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் அந்த ஒரு சிங்கிள் பர்சனால் பண்ண முடியுமா? இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரே பர்சனே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் தே வில் ப்ரிப்பேர் இட் ஈஸிலி. வெறும் தோசை மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஈஸியாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ தோசை ப்ரிப்பேர் பண்ணணும், பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணணும், ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒருத்தரே பண்ணணும்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அப்படி அவங்க தான் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ் வரும்போது எ டைம் வில் பி எலாங்ட். ஓகேங்களா, ஸோ அவங்க நிறைய டைம் எடுத்துப்பாங்க. எல்லா ஐட்டம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் ஆகும். அதோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குட்டாகவும் இருக்க முடியாது. பிகாஸ் ஒருத்தரே பண்ணும் போது ஸோ மெனி ப்ரெஷர்ஸ் வில் பி தேர். ஸோ த டேஸ்ட் நமக்கு சேஞ்ச் ஆகலாம், எல்லாமே அங்கே சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அங்கே வராது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒருத்தர் அந்த ஒர்க்கை பண்ணுறதை வி ஆர் ஜஸ்ட் டிவைடிங் தட் ஒர்க்கை. அதே ஒர்க்கை ஒரு நம்ம 3 பர்சன்ஸ்க்கு டிவைட் பண்ணி தரும். ஸோ ஒருத்தர் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணணும், இன்னொரு பர்சன் ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், இன்னொரு பர்சன் தோசை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஒரே
ப்ராப்ளம் நான் ஒருத்தரே ஹேண்டில் பண்ண சொன்னேன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த ப்ராப்ளமை நான் 3ஆக டிவைட் பண்ணுறேன். ஸோ நான் 3ஆக டிவைட் பண்ணும்போது அந்த ஈச் பர்சனும் என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் ஒர்க்கில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ த பர்சன் ஹூ இஸ் இன்சார்ஜ் ஃபார் பிரியாணி தே வில் கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் த பிரியாணி தான். ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தோஸ் இன்சார்ஜ் தே வில் கான்சென்ட்ரேட் ஆன் தட் ஒன்லி. ஸோ ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம குவாலிட்டி செக்கர் நம்ம பண்ணும்போது ஈஸியாக நம்மளோட செக் பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதில் இருக்கிறதுனால நம்மளோட டேஸ்ட் அந்த குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இட் வில் பி குட் ஆல்சோ. ஸோ அட் அ டைமில் நமக்கு இந்த 3 ஐட்டம்ஸும் நமக்கு வேணும், ஒரே டைமில் தோசை பிரியாணி அண்ட் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா இம்மிடியேட்லி நமக்கு 3 டிஷ்ஷஸும் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. பட் ஒருத்தரே பண்ணும்போது என்னாகும், இட் டேக்ஸ் அ டைம். ஒரு இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே ஒருத்தர் பண்ணால் 2 hours ஆகும். இதே நான் 3 மெம்பர்ஸ்க்கு நான் டிவைட் பண்ண உடனே எனக்கு 1 hourலேயே எனக்கு இந்த 3 ஐட்டம்ஸும் எனக்கு ரெடி ஆகிடும். ஸோ அப்போ என்னோட டைமும் சேவ் ஆகுது, என்னோட காம்ப்ளெக்சிட்டியும் சேவ் ஆகுது, அந்த பர்சனுடைய ஒர்க்கும் நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ நமக்கு ஈஸியாக அந்த பர்சன் டேஸ்ட் மாறினாலும் அவங்க ஃபுட்டில் என்ன டேஸ்ட் மாறி இருக்கிறது அப்படின்றத அவங்களால அந்த ஃபுட் ஐட்டமில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களால ரெக்டிஃபை பண்ண முடியும். ஒரே பர்சனே இது 3 ஐட்டம்ஸும் பண்ணும்போது தே வில் ஃபைண்ட் டிஃபிகல்ட்டியா. இதுதாங்க ஃபங்க்ஷன். ஸோ ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஸ்மால் ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி தனியாக போட்டுருவோம். அந்த ப்ரோக்ராம் அதோடைய ஒர்க்கை மட்டும் பார்க்கும். எப்போல்லாம் நம்ம அந்த ப்ரோக்ராமை கால் பண்ணுறோமோ தட் டைம் தட் ப்ரோக்ராம் கிவ் த ரிசல்ட் இயர். ஸோ எனக்கு பிரியாணி செஞ்சுட்டு இருக்க பர்சன் என்ன கேட்குறாங்க, எனக்கு ஃப்ரைட் ரைஸ் உடனே வேணும்னா அப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிற பர்சன் என்ன பண்ணுவாங்க, உடனே ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு return பண்ணிடுவாங்க. So that is the process here. Do you understand the concept here? So the function which are available by default are known as built-in functions, and user can create their own function is known as a user defined function. So the C++ provides a 2 types of function, that is built-in functions and user defined function. So built-in functions are nothing but which is already available in the C++. Everything are available in the C++ language standard library. So நம்ம அந்த functions யூஸ் பண்ணிக்கலாம், pre-defined one. ஓகேங்களா? So user create பண்ற functions தான் user defined functions. We will discuss about it. Why do we need for a functions here? So எதுக்காக நம்ம functions யூஸ் பண்ணுறோம், to reduce the size of the program. So I already told that ஒரே ப்ரோக்ராமை எல்லா ஒர்க்குமே பண்ணணும், எல்லா கேல்குலேஷன்ஸும் நம்ம பண்ணணும்னும் போது நம்மளோட ப்ரோக்ராம் சைஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ the size of a program becomes a big. ஸோ அந்த சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக we can use a functions here. And complexity of the program. என்ன காம்ப்ளெக்சிட்டி வரும், சப்போஸ் இன்கேஸ் உங்களோட ப்ரோக்ராமில் எரர் வருது. ஸோ அந்த எரர் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதும் நமக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் we can use a functions here. The programmer can make use of subprograms, either writing their own functions or calling them from the standard library. So we know that C++ provide here built-in functions and user-defined functions. So all the built-in functions are available in the standard library. So built-in functions pre-defined தான். So நம்ம programmer அந்த pre-defined functions-ஐயும் யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்க ஓனாகவும் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஓனாக கிரியேட் பண்ணுற functions user-defined functions. So the first one is divide and conquer. So divide and conquerனாலே என்ன, ஒரு பெரிய ஒர்க்கை நம்ம ஒருத்தராக பண்ணுறது கஷ்டம், அதனால நம்ம டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணிவிட்டு பார்ட்டாக கொடுத்துருவோம். கொடுத்து அந்தந்த ஒர்க்கை முடித்த பிறகு வில் ஜஸ்ட் கான்கர் இட். எல்லாமே நம்ம ஒன்றா சேர்ப்போம். அதுதான் டிவைட் அண்ட் கான்கர். ஸோ நமக்கு 3 ஃபுட் ஐட்டம்ஸ் வேணும். என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும், தோசை பிரியாணி ஃப்ரைட் ரைஸ், 3 ஃபுட் ஐட்டம்ஸ் வேணும். ஸோ ஒரே பர்சன் பண்ணாங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதே ஒர்க்கை நம்ம என்ன பண்ணிட்டோம், 3ஆ டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 3ஆ டிவைட் பண்ண உடனே when I give the instruction எனக்கு 3 ஐட்டம்ஸும் வேணும் அப்படின்னு நான் சொன்ன உடனே all the persons all started to prepare their food. ஸோ ஃபுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒன்றா அவங்க எல்லா ஐட்டம்ஸையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ similarly a complicated program can be divided into manageable subprograms. ஸோ எந்த ஒரு டிஃபிகல்ட் ப்ரோக்ராம்ஸும் நம்ம என்ன பண்ணலாம், we can divide into the small programs. That is called as a functions here. ஸோ நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் மட்டும் we can able to focus and we can able to identify the errors and easily we can able to rectify that errors also.
So the programmer can focus on developing, debugging and testing the individual functions. Even நம்ம ஸ்கூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ கிளாஸ் ரூமில் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ அட் அ டைமில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்லோ லேர்னர்ஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா வில் ஜஸ்ட் பிரிங் த கண்டக்ட் சம் ஸ்பெஷல் கிளாஸஸ் அண்ட் வில் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வில் பிரிங் எ குட் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சிமிலர்லி நம்மளோட பெரிய ப்ரோக்ராம் ஹேண்டில் பண்ணும் போது வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். இதுவே அந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸ்மால் ப்ரோக்ராம்ஸை வைக்கும் போது ஈஸிலி we can focus on that. அந்த ப்ரோக்ராமில் இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம கரெக்ட் பண்ணலாம், செக் பண்ணலாம், எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகுதா, என்ன ரிசல்ட் வருதுன்றதை நம்மளால் ஈஸியாக செக் பண்ண முடியும். Many programmers can work on different functions simultaneously. So at the time you can use a many functions here. ஒரே functions தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. ஸோ எவ்வளோ ப்ரோக்ராமர்ஸ் வேணாலும் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், சேம் ஃபங்க்ஷனை கூட ஆக்சஸ் பண்ணலாம். Then the another advantages is reusability. So reusability in the sense what? So that same set of statements can be reused for many times. One time தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணணும்னு இல்லை. ஒன்ஸ் நம்ம அந்த ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா எப்போல்லாம் நமக்கு அந்த ஃபங்க்ஷன் தேவைப்படுதோ ஒரே ப்ரோக்ராமில் யூ கேன் கால் தட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் மோர் தென் 10 times ஆல்சோ. எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் நான் மார்னிங் சாப்பிட்டேன், எனக்கு மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுது. ஸோ எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு சொன்னேன்னா அந்த மாஸ்டர் எனக்கு உடனே ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த கண்டிஷன்ஸும் இல்லை, நான் ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு எந்த கண்டிஷன்ஸ் இல்லை. கஸ்டமருக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ தட் டைம் தே ஹாவ் டு ப்ரிப்பேர் அண்ட் கிவ். ஓகேங்களா? அதுதான் ரீயூசபிலிட்டி. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரோக்ராமில் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அதே கோடை நம்ம திரும்ப திரும்ப வேறு வேறு இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கோடை நம்ம ஒரு ப்ரோக்ராமாக க்ரியேட் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டோம்னா தட் இஸ் ஸ்மால் ப்ரோக்ராம். ஸ்மால் ப்ரோக்ராம்னாலே என்னது? ஃபங்க்ஷன்ஸ். அதை நான் செப்பரேட்டாக நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன்னா எப்போல்லாம் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணுமோ நான் அந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு அடிஷனோ ஒரு மல்டிப்ளிகேஷனோ பண்ண போகிறதா இருந்தால் இந்த கான்செப்டை நான் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் யூஸ் பண்ணும் போது சேம் கோடை தான் நான் யூஸ் பண்ண வேண்டியது வரும். அடிஷனுக்கு நம்ம சேம் கோடு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த கோடை நான் தனியாக க்ரியேட் பண்ணிட்டேன்னா எங்கெல்லாம் ஆட் பண்ணணுமோ நான் அந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்லி ஐ வில் கெட் ஏ சம் ஹியர். ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம சேம் அவுட்புட் தான் கொடுக்கணும்னு இல்லை, we can give a different input also. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுத்து அந்த சேம் ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் த ரீயூசபிலிட்டி here. So the few lines of code may be repeatedly used in the different context. Duplications of the same code can be eliminated by using the function which improves the maintenance and reduce of the program here. So நான் 5 different placesல சேம் லைன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே செட் ஆஃப் ப்ரோக்ராம் ஒரு ஃபங்க்ஷன்ஸை நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா எங்கெல்லாம் எனக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ நாங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால என்னோட ப்ரோக்ராமோட சைஸ் ரெடியூஸ் ஆகும். எப்படி ரெடியூஸ் ஆகும்? அந்த 5 பிளேசஸ்லேயும் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் ஆகாது, அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரெடியூஸ் ஆகும் பை காலிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஹியர். ஸோ இட் ரெடியூஸ் த ப்ரோக்ராம் சைஸ். Then some functions can be called multiple times with the different inputs here. So நம்ம என்ன பண்ணலாம்? சேம் ஃபங்க்ஷனே டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கொடுத்தோம் நம்ம கால் பண்ணலாம். There is no restrictions also. Then types of a functions. What are the different types of functions here? We have already discussed that predefined or built-in functions or library functions or user defined functions here. So C++ provide the 2 type of functions. either built-in சொல்லலாம், library functions சொல்லலாம், predefined functions சொல்லலாம். The another one is user defined functions. So let me explain about the predefined functions. What is predefined function? Predefined naale it is already defined. Already the codes are defined, the tasks are defined, it is tested and debugged and compiled also. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா அந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ண பிறகு அதில் எரர்ஸ் இருந்ததுன்னா we have to debug it. debug பண்ண பிறகு தான் நமக்கு என்ன வரும்? அவுட்புட் வரும்.
ஓகேங்களா, இதுதான் நார்மல் ப்ரோக்ராம் உடைய ப்ரொசீஜர். ஸோ ப்ரீடிஃபைண்டடாக என்ன இருக்குன்னா ஆல்ரெடி இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது ஃபங்க்ஷன்னாலே என்னது ஸ்மால் ப்ரோக்ராம் தான். ப்ரோக்ராம்னாலே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அந்த ஃபங்க்ஷன்லேயே என்ன இருக்கும், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ஆல்ரெடி ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க, அதை ஆல்ரெடி டீபகும் பண்ணியிருப்பாங்க, கம்பைல்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணாலே வில் கெட் த ரிசல்ட் ஒன்லி. ஸோ தட் இஸ் த ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் இயர். ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எங்கே இருக்குன்னா லைப்ரரியில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த லைப்ரரியை மென்ஷன் பண்ணுறது தான் அது ஹெட்டர் ஃபைல். All these definitions are grouped and stored in a file called header files. We have already discussed about the header file. Input output function யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம அந்த input output header file யூஸ் பண்ணுவோம். அந்த header file தான் அந்த particular function உடைய definitions எல்லாமே அங்கே ஸ்டோர் ஆகியிருக்கும். So such ready to use subprograms are called predefined functions or built-in functions. So இந்த functions already define பண்ணி check பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எங்கே அவைலபிளாக இருக்கும்னா ஹெட்டர் ஃபைலில் அவைலபிளாக இருக்கும். whenever you want that function we can mention the particular header file. ஸோ நிறைய different types of header files are there, many things are there. லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் எப்படி நமக்கு நிறைய புக்ஸ் இருக்குமோ எல்லா புக்ஸும் நம்மளால ரெஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி C++லையும் we have a library. அந்த ஒவ்வொரு லைப்ரரிலையும் பார்த்தீங்கன்னா we have a lot of functions. எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே யூசருக்காக தான். ஸோ நம்ம என்ன பர்பஸ்க்காக ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணுமோ டைரெக்டாக we can call that functions here. நாம் அந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு we may write lot of statements even to find the average-ன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கும், we have to find the sum and we have to divide it by the number of values. இந்த 2 steps நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக ஆவரேஜ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்லி வில் கெட் த அவுட்புட் இயர். இதுதான் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஏன்னா அந்த ஆவரேஜ்ன்ற ஃபங்க்ஷன்லேயே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆவரேஜ்ன்னு கால் பண்ணால் என்ன பண்ணணுன்றதை ஆல்ரெடி இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி டிஃபைன் பண்ணதுனால நம்ம கால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்லி இட் பெர்ஃபார்ம் அ பர்டிகுலர் டாஸ்க். ஸோ C++ ஆஸ் அ லார்ஜ் லைப்ரரி, அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒரு பர்டிகுலர் ஹெட்டர் ஃபைலில் ஸ்டோர் ஆகியிருக்கும். அதுதான் predefined functions or built-in functions. Then it also provide the facility to create a new function for specific task as per the user requirements. So apart from the predefined functions, எனக்கு predefined functions வேணாம், என்னோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நானா ஓனா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். நான் இந்த சென்ஸ் யூசரே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும்னு நினச்சா they can able to do that. So C++ அந்த ஃபெசிலிட்டியை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ யூசரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா they can also create it. That type of function is called as a user defined functions. The name of the task and the data requirement are decided by the user, hence they are known as the user defined functions. இப்போ இந்த built-in function predefined functionsலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேம்லேருந்து எல்லாமே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்க நேமை மட்டும் நம்ம யூஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் அதோடைய டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும். நான் எக்ஸாம்பிள் ஆவரேஜ்னு சொன்னாலே அதே மாதிரி. ஸோ என்ன ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்போமோ அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணால் இட் வில் பெர்ஃபார்ம் இட். ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்டு. யூசர் டிஃபைன்டுன்றது நாம தான் அந்த ப்ரோக்ராமை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஸ்மால் ப்ரோக்ராமை நாம தான் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ who has to give the name, we have to give the name. ஸோ நாம தான் இந்த நேமை டிசைட் பண்ணணும். ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து யூசர் has to define it. அதனால தான் this type of function is called as a user defined functions. So நம்ம 2 types of functions யூஸ் பண்ணலாம், that is predefined functions and user defined functions. எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறத யூஸ் பண்றது predefined function, நாமளே புதுசா கிரியேட் பண்ணி யூஸ் பண்றது user defined functions. So first in this chapter we'll discuss about the predefined functions, that is built-in functions here. Okay, so the C++ header files and built-in functions. So we have already discussed that library la எல்லா functions store ஆயிருக்கும். ஒவ்வொரு functionsக்கு ஒரு particular header files இருக்கும். So what is header files?
Header files provide the function prototype and definitions for the library functions here. So prototype என்றது nothing but the syntax. அந்த function உடைய name, அதுடைய data type, அதுடைய arguments இதெல்லாம் சொல்றது தான் prototype. So அந்த function என்ன, அது எப்படி நம்ம கால் பண்ணணும், ஒரு function உடைய name வச்சு தான் நம்மளால கால் பண்ண முடியும். அதுதான் function prototype. Definition is nothing but task. அந்த function என்ன perform பண்ண போகுது அப்படின்னு சொல்றது தான் வந்து task. ஸோ ஃபங்க்ஷன்னாலே என்னது ப்ரோக்ராம் தான். ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அந்த ப்ரோக்ராமோட டாஸ்க்கை மென்ஷன் பண்ணுறது டெஃபினேஷன்ஸ் ஃபார் லைப்ரரி ஃபங்க்ஷன். ஸோ எல்லா ஹெடர் ஃபைலையும் என்ன இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய நேமும் அந்த ஃபங்க்ஷனுடைய டாஸ்க் இது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்னா ஹெடர் ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும். Data types and constants used with the library functions are also defined in them. So along with them, data types also defined. All the header files can be identified by .h extension. So இது header file அப்படி நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலன்னா it has an extension as .h. A single header file may contain the multiple built-in functions. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஹெட்டர் ஃபைல் வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்காக மட்டும் இல்லை, இட் மே கண்டெயின் த மல்டிபிள் ஃபங்க்ஷன். நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு அது ஹெட்டர் ஃபைலாக இருக்கும். ஸோ ஹெட்டர் ஃபைல் இஸ் நத்திங் பட் விச் கண்டெயின்ஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுடைய நேம், அதோடைய டேட்டா டைப், அதோடைய டாஸ்க், அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்ற டாஸ்க் எல்லாமே கண்டெயின் பண்ணியிருக்க ஒரு ஃபைல் தான் ஹெட்டர் ஃபைல். Let's see that example. stdio.h. This is nothing but standard input output functions. Okay, so in the standard input output header file, இது எந்த ஃபைல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா this file contains the predefined standard input functions and standard output functions. So the input function output functions உடைய definitions அதுடைய prototype எல்லாமே எந்த header file இருக்கணும்னா இந்த stdio.h ல தான் இருக்கணும். So this is the header file here. So header file நாலே head அதில் தான் ஃபுல் கண்ட்ரோலும் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸுடைய ஃபுல் கண்ட்ரோலும் எங்கே ஸ்டோர் ஆகியிருக்கும்னா ஹெட்டர் ஃபைலில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். எஸ்டிடின்றது ஸ்டாண்டர்ட், ஐஓன்றது இன்புட் அவுட்புட், .hன்றது ஹெட்டர் ஃபைல். ஸோ ஹெட்டர் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்னவாக இருக்கணும், .hஆக இருக்கும். ஸோ இட் கண்டெயின்ஸ் ஆல் த இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் here. So the small example for the standard input output function, getChar, putChar, gets, puts, இது எல்லாமே வந்து இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? இது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன். இந்த getCharன்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த getChar எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா டு கெட் அ சிங்கிள் கேரக்டர் ஃப்ரம் த கீபோர்ட். ஸோ யூசர் கிட்டே இருந்து சிங்கிள் கேரக்டரை மட்டும் ரீட் பண்ணுறதுக்கு getChar ஃபங்க்ஷன் வில் பி யூஸ்டு. putCharன்றது to display the single character on the monitor. ஒரு single character display பண்ணுறதுக்கு putChar will be used. இது எல்லாமே function name. இதுதான் built-in function. இதோட நேமை யார் டிசைன் பண்ணா? C++லே ப்ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் getCharன்னு சொன்னாலே இதுக்கு பர்டிகுலர் டாஸ்க் இருக்குது. இதோட டாஸ்க் என்ன? சிங்கிள் கேரக்டரை ரீட் பண்ணுறது தான் இதோட டாஸ்க். putChar இதையும் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுடைய டாஸ்க் என்ன? ஒரு சிங்கிள் கேரக்டரை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். சிமிலர்லி கெட்ஸ் அண்ட் புட்ஸ். கெட்ஸ் வந்து ஸ்ட்ரிங், இட் கெட்ஸ் அ ஸ்ட்ரிங். வாட் யூ மீன் பை ஸ்ட்ரிங்? குரூப் ஆஃப் கேரக்டர் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணுறதா இருந்தால் நம்ம கெட்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணுறதா இருந்தால் புட்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை நாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வெறும் 4 ஃபங்க்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 4 functions உடைய full definitionம் எந்த header file இருக்கும்? stdio.h header file தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். Do you understand? ஸோ நம்ம இந்த functions நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த header file நாம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ we'll discuss about the example here. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் நம்ம ரீட் பண்ண போகிறோம், சிங்கிள் கேரக்டரை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ getCharனாலே இட் கேன் ரீட் ஒன்லி த சிங்கிள் கேரக்டர். நீங்கள் உங்கள் நேமையே நீங்கள் டைப் பண்ணாலும் அது ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டரை மட்டும்தான் இங்கே ரீட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ரீட் பண்ணுற கேரக்டரை ஒரு கேரக்டர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். தென் அதே கேரக்டரை நம்ம என்ன பண்ணோம், டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இங்கே putCharன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ getChar யூஸ் பண்ணோன்னா இட் கேன் ரீட் ஒன்லி த சிங்கிள் கேரக்டர்.
ரீட் பண்ணுற கேரக்டர் இந்த சிஹெச்ன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகுது. அகெயின் நம்ம அதை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ ஷால் வி ரன் அண்ட் see that compiling this program. ஸோ இந்த கெட் கேரோட டாஸ்க் வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் என்னோடய நேமே நான் டைப் பண்ணுறேன். என்னோடய நேமை நான் டைப் பண்ணாலும் கெட் கேரோடைய ஃபங்க்ஷன் என்ன, இது ட்ரீட்ஸ் ஒன்லி ஒன் கேரக்டர், ஒரே ஒரு கேரக்டர் தான் ரீட் பண்ணும். இல்லை எந்த கேரக்டர் ரீட் பண்ணோம், யூன்ற ஒரே கேரக்டரை ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணோம். தென் நம்ம புட் கேர்ன்னு கொடுத்துருக்கோம். புட் கேர் என்ன பண்ணோம், சிங்கிள் கேரக்டரை தான் டிஸ்பிளே பண்ணோம். பாருங்கள், வெறும் யூ மட்டும் தான் நமக்கு அவுட்புட்டாக வரும். Can you see that? So இதுதான் get char உடைய function. It reads only the single character. நான் single character input கொடுத்தாலும் அது single character தான் எடுத்துக்கும். இப்போ நான் வெறும் யூன்னு கொடுக்குறேன். ஸோ யூன்னு கொடுத்தாலும் அது யூவை அக்செப்ட் பண்ணிவிட்டு யூவை டிஸ்பிளே பண்ண. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்காகவே கொடுத்தாலும் ஒரு குரூப் ஆஃப் கேரக்டரே கொடுத்தாலும் இந்த கெட் கேர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், சிங்கிள் கேரக்டரை மட்டும்தான் ரீட் பண்ணும். ஸோ ஒரு கேரக்டர் சிங்கிள் கேரக்டர் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிங்காக ரீட் பண்ணணும்னா விச் ஃபங்க்ஷன் வில் பி யூஸ்ட், கெட்ஸ் ஃபங்க்ஷன் வில் பி யூஸ்டு. ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதா இருந்தால் puts function will be used here. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் strன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். இது அரே கான்செப்ட், we will discuss it later. ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணுறதுக்கு கெட்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். கெட்டுனாலே கெட் எஸ் ஃபார் ஸ்ட்ரிங். வாட் யூ மீன் பை ஸ்ட்ரிங்? குரூப் ஆஃப் கேரக்டர் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ கெட் எஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்க்ளூடிங் த ஸ்பேஸ் இட் கேன் ஏபிள் டு ரீட் இட். ஸோ நம்ம அட்ரஸ்லாம் டைப் பண்ணுறோம், இல்லை நேம்க்கு நடுவில் நம்ம ஸ்பேஸ் வந்தாலும் இந்த கெட்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா இன்க்ளூடிங் த ஸ்பேஸோட இட் வில் அக்செப்ட் இட். சிமிலர்லி புட்ஸ் என்ன பண்ணும், என்ன வேல்யூவை அக்செப்ட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஷால் வி ரன் அண்ட் see the output here? ஸோ இங்கே பாருங்கள், நான் என்டர் த ஸ்ட்ரிங்னாலே வந்து என்னது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். ஸோ அப்போ நான் கொடுக்குறேன். ஸோ நேம்க்கு டைப் பண்ணுறேன். இந்த நேம் நமக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரிங். நான் ஈவன் நான் ஸ்பேஸோடு கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகும், ஆன்சர் வந்து இன்க்ளூடிங் த ஸ்பேஸோடு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஏன்னா கெட் ஸ்ட்ரிங் என்ன, இட் இஸ் யூஸ் டு ரீட் த குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸ்ட்ரிங்குனாலே குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். ஸோ அந்த என்டையர் ஸ்ட்ரிங் இன்க்ளூடிங் நம்ம ஸ்பேஸ் கொடுத்தாலும் அந்த என்டையர் ஸ்ட்ரிங்கை நமக்கு ரீட் பண்ணுது, அதுதான் கெட் ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன். ஸோ புட் ஸ்ட்ரிங் என்ன பண்ணுது, அது நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நம்ம என்ன ரீட் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூவை இந்த put string display பண்ணுது. Do you understand the concept here? So that is a work of gets and puts function. Gets reads a string from the standard input and stores in the variable, and puts print the string read by the gets functions in a new line here. Do you understand that? So ஒரு gets function வந்து ஒரு string நம்ம என்ன கொடுக்குறோமோ அது standard input, நம்ம கீபோர்டில் கொடுக்குற இன்புட்டை ரீட் பண்ணிவிட்டு அது நமக்கு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். கெட்ஸ் ஒரு சம் வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். புட்ஸ் வந்து எந்த வேல்யூவை நம்ம கெட்ஸை யூஸ் பண்ணி ரீட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். Do you understand the concept here? Students, I hope now you have an idea about the functions, and we have discussed about what is built-in functions and user-defined functions also. In the next video, we'll discuss about the few built-in functions. Okay, நிறைய built-in functions இருக்கு. In the next video, we'll discuss about the character functions. Thank you.